நமஸ்காரம் ஜீசஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை வாசித்து நான் தொடங்க இருக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கர்களோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். நம்ம எதுக்கு பொய் பேசுறோம்? எல்லாரும் சொல்றாங்க பொய் பேசுறேன். ஆனா எதுக்கு பொய் பேசுறோம் அப்படின்றது இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்க கர்த்தருக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக, வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக பாவங்களை நீங்கள் செய்வதினால் அந்த பாவத்தை மறைப்பதற்காக நீங்கள் பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள். அப்படியாக அந்த பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை நாம் சொல்லுகிறோம். அப்படியாக அடுக்கு அடுக்காக பொய் சொல்லிக் கொண்டே போகிறோம். பொய்யுக்கு பிதா யாரு? சாத்தான். அந்த சாத்தானுக்கு அடிமையாக்கி கொண்டு வருகிறோம். பாருங்க, எல்லாரும் பாவம் செய்யறாங்க, நானும் செய்யறேன், அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக பாவத்தை என்ன பண்ணுகிறாங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் கர்த்தரை அறியல, செய்யறாங்க பாவத்தை. ஏன்னா பாவம் தெரியல. ஆனா நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மகன் மகள், நீ செய்யக்கூடாது. எல்லாருக்கும் உன்னையும் நினைச்சா சரியப்படாது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, நீயும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. எல்லாரும் செய்கிற பாவத்தை நீ செய்யக்கூடாது. ஏனென்றால் பாவம் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிற மகன். பொய் சொன்னால் என்ன ஆகும் என்பதை அறிந்திருக்கிற மகன். அதனால நீ இன்றையிலிருந்து அந்த பொய்யிலிருந்து வெளியே வா. நீ பாவத்தை விட்டுவிட்டால் நீ பொய்யை சொல்ல மாட்டாய். ஏனென்றால் பாவத்தை மறைக்க பொய்யை பேசுகிறாய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை நீ பேசுகிறாய். அப்படியாக நீ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாய். நீ கர்த்தருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட நீதிமான் பொய்யை வெறுக்கிறான் என்று வசனம் சொல்லப்பட்டது. அப்ப இனிமேல் அந்த பொய்யை வெறுத்தால் கண்டிப்பாக நீங்கள் இதிலிருந்து வெளியே வர முடியும். பாவத்தை விட்டுருங்க, அப்ப பொய் பேச மாட்டீங்க. பாவத்தை எப்ப செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதை மறைப்பதற்காகத்தான் பொய்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தாவே பொய்யை நாங்கள் எதற்காக சொல்லுகிறோம் என்று அறிந்து கொண்டு கர்த்தாவே பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரை பொய் பேசுகிறதை நிறுத்த நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தரோடு கூட பேசுங்க ஐயா. எல்லாரும் செய்கிற பாவத்திற்கும் நாங்கள் செய்கிற பாவத்திற்கும் வித்தியாசம் உண்டு கர்த்தாவே. ஏனென்றால் அவர்கள் பாவம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் உலகத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை இதோ பாவத்திற்கு மறிக்க செய்து நீதிக்கு பிழைக்க செய்து இருக்கிறார். அதனால் நான் மற்றவர்கள் செய்கிற பாவத்தை நான் செய்யக்கூடாது, இது பாவம் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது இதோ அந்த பாவத்தை விட்டு விலகும் போது இவர்கள் கர்த்தா பொய்யை சொல்லாமல் இருப்பார்கள். அதற்காக பரிசுத்த ஆவியானவரே உணர்வின் நாவியை ஊற்றுங்க, மனம் திரும்புதல் நாவியை ஊற்றுங்க. அதனால் அநேகரை கர்த்தாவை இவர்கள் விட்டு விட்டார்கள் ஐயா. அநேகர் இவர்களை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அநேகர் கர்த்தாவை கர்த்தா ஊழியங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது ஐயா. ஆண்டவரே, அதனால் அவர்களுக்குள்ளாக கர்த்தாவே ஆண்டவரே ஒரு கர்த்தாவே மனம் திரும்புதல் நாவியை ஊற்றுங்க ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாம் பரவாயில்லை என்று சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டு இது கர்த்தருக்கு விரோதமானது, இது மனிதனுக்கு விரோதமானது, இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுக்கவும் பொய் சொல்வதை நிறுத்த அதற்கு ஒரு வழியாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கர்த்தாவே இவர்கள் அந்த பொய்யிலிருந்து வெளியே வரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அப்படியாக எல்லாருக்கும் உதவி செய்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் கூட கர்த்தாவே ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஐயா. நீர் அப்படியாக கர்த்தா எல்லாரும் மனம் திரும்ப செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பொய்க்கு பிதாவினிடத்தில் சிக்கிக் கொண்டே இருக்கிற மக்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு விடுதலை பெறட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.